ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை. அன்னைக்கு தினம் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் இந்த ஒரு இலையை போட்டு வைக்கிறது மூலயமா பித்ருக்களோட சாபம் நீங்கி உங்கள் வீட்லேயும் செல்வம் கொழிக்கும். கிரகதோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். இனிமேல் ராஜயோகம்தான். என்னதான் பல விரதங்கள் வந்திருந்தாலும் தை அமாவாசை விரதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். அந்த ஒரு நல்ல நாளில் நம்ம பித்ருக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை அதிகப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் செய்கிறதால பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலை. அது என்ன இலை அப்படின்னா கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி அப்படிங்கிறது சமையலுக்கு வாசனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலையாக இருந்தாலும் அதில் பல மகத்துவங்களும் இருக்குது. அதுவும் கொத்தமல்லி வேருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதான். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் அவங்களோட கை மணிக்கட்டுகள்லையும் கழுத்துலையும் கொத்தமல்லி வேரை தாயத்தாக செஞ்சு போட்டுப்பாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்கக்கிட்ட பணம், பொருள், பேரு, புகழ் இது எல்லாமே நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த நாட்டு மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கொத்தமல்லியை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கண்ணாடி பவுல் தான் எடுத்துக்கணும். தயவு செஞ்சு பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். பீங்கானாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு இலை கொத்தமல்லி நெகம்படாத அளவுக்கு கிள்ளி போடணும். அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது எப்படின்னா கிள்ளி போடலாம். ஆனால் பரிகாரத்துக்குன்னு பண்ணும்போது நெகம் படாமல் பார்த்து பக்குவமாக இலையை கிள்ளி வச்சு அந்த பவுல் தண்ணி வச்சுருக்கீங்களே அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது உங்கள் வீட்டோட ஹாலில் கொண்டு போய் வைக்கணும். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை காலையில் 8 மணிக்கு மேலே தான் பிறக்குது. காலையில் 8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் எப்போல்லாம் பூஜை அறையில் விளக்கேற்றுறீங்களோ அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. காலை நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் விளக்கு வச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஆனால் மறக்காமல் தண்ணி பவுலில் ஒரே ஒரு கொத்தமல்லி இலையை மட்டும் கிள்ளி வச்சுடுங்க. தன ஆகர்ஷண மூலிகையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கொத்தமல்லி இலையை நீங்கள் இப்படி செய்யறது மூலயமா உங்களுக்கு பேரு, புகழ், செல்வம் இதெல்லாம் நிலைச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் பித்ருக்களோட சாபம் நீங்கும். நம்மளோட முன்னோர்கள் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணி அதில் தடை ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த தடைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இரவு முழுக்க அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்க கொத்தமல்லி உங்கள் வீட்டோட ஹால்லே இருக்கலாம். மறுநாள் காலையில் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இலையையும் தண்ணீரையும் கால்பட இடத்துல விட்டுருங்க. ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் அந்த கொத்தமல்லி இலை தண்ணீரில் இருந்தாலே போதும். அதுக்கான முழு சக்தி உங்கள் வீட்டில் பரவிடும். முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். இனிமேல் உங்களுக்கு ராஜயோகம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.